இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. இது பற்றி பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தாவேக நிர்வாகிகள் பேசியிருப்பதை நீங்க பார்த்துருப்பீங்க. கடந்த கால அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு அதிமுக தொடங்குவதற்கு முன்னாடி ரசிகர் மன்ற கூட்டத்தை மதுரையில தான் நடத்தினாரு. கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய விஜயகாந்துமே கட்சி தொடங்கின இடம் மதுரை, கமல்ஹாசன் கட்சி தொடங்கின இடம் மதுரை. இப்படி அரசியல் வரலாற்றுல மதுரை தவிர்க்க முடியாத இடமா இருக்கு. இப்ப விஜயும் அதை குறிவைக்கிறாரா? நீங்கள் யூகிப்பது சரிதான். மதுரை தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடம். உங்கள் செய்தியாளர் மணிகண்ட பிரபு கூறிய மாதிரி மதுரைக்கென்று தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. தாவேகாவினர் அவர்களது விருப்பத்தை தெரிவிப்பதற்காக ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டி, அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், விஜய் என்பவர் நட்சத்திர வேட்பாளர். அவர் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் நிற்கலாம். விஜயகாந்த் அவர்கள் அந்த காலத்தில் மதுரையில் நிற்பார் என்கிற அளவுக்கு செய்தி பரவலாக அடிபட்ட போது அவர் விருதாச்சலத்தை தேர்ந்தெடுத்தார். இது அவரவர்கள் விருப்பம்தான். அவரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் நிற்கலாம், வெற்றிக்காக பாடுபடலாம், உழைக்கலாம். மதுரையை பொறுத்தவரையிலே மதுரை மேற்கு ஒரு முக்கியமான காலகட்டத்திற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அங்கு போட்டியிட்டார். அதாவது 77 எம்ஜிஆர் முதல்வர், 77 82 தான் தேர்தல் வர வேண்டும். ஆனால் 80 கூட்டணிகள் மாறின. அதற்கு முன்னதாக திமுக அதிமுக ஒன்றாக இணைய வேண்டும் என்று இரண்டு தலைவர்களுமே சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸில் பேட்டி கொடுத்தார்கள். அப்போது எனது பத்திரிகை அனுபவத்திலே அதுதான் எனக்கு முதல் பேட்டி, பெரிய தலைவர்கள் பேட்டியை பார்ப்பது அதுதான் முதல் அனுபவம். அப்புறம் 80 காங்கிரஸ் கட்சியோடு திமுக உறவு வைத்தது. பாராளுமன்ற தேர்தலில் அது பெரிய வெற்றி. முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அது பெரிய பிழை, அரசியல் பிழை. பொதுமக்கள் அதை விரும்பவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் நான் என்ன பிழை செய்தேன் என்று கேட்டுத்தான் மதுரை மேற்கு தொகுதியிலே பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்தார். 3 ஆண்டு ஆட்சியிலே என்ன பிழையை கண்டீர்கள் என்பதுதான் அவர் வைத்த கேள்வி. ஏத்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரை விட கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் அதிகமாக வாங்கினார். அப்போது வாக்குகளின் எண்ணிக்கை குறைவு. இப்போது இவர்கள் 1 லட்சம் வித்தியாசம் என்று கூறுகிறார்கள். 1 லட்சம் வித்தியாசத்திற்கு பாடுபட முடியும். அப்போது 60%, கிட்டத்தட்ட 60% எம்ஜிஆர் அவர்கள் வாங்கிய ஓட்டு. அதே 60% இப்போது விஜய் வாங்கினால் அது 1 லட்சம் வாக்கு வித்தியாசமாக வரும். ஆனால் இதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எம்ஜிஆரின் புகழ்பாடுதல், இதை ஒட்டி விஜய் அவர்களின் அரசியல் அமையுமே ஆனால் அதிமுக கூட்டணி சித்திக்காது. என்ன காரணம் என்றால், அவர்களும் அதே எம்ஜிஆர் நிகழ்ச்சியில் தான் வருகிறார்கள். செல்லூர் ராஜு அவர்களின் தொகுதி அது. இதே தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிடுவதாக இருந்தால் அதிமுகவுக்கும் அது அரசியல் ரீதியாக இடையூறாக இருக்கும். ஒருவேளை விஜய் அவர்களின் வியூகம் இதுதான் என்றால், அதாவது 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதுதான் விஜய் வியூகம் என்றால், அதிமுக கூட்டணி இல்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது விஜய் அவர்கள் தனியாக களம் காண்பார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு இண்டிகேட்டர் இதில் இருக்கிறது. அது என்னவென்றால், தேர்தல் ஆணையத்திற்கு தனி சின்னம் கேட்டு தாவேகா அதற்கான எக்ஸ்ப்ளோரேஷன் துவங்கி இருக்கிறது. காரணம், அடுத்த சட்டமன்றம் தொடங்குவதற்கு 6 மாதத்திற்கு முன்னால் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுத வேண்டும், என்ன சின்னம் வேண்டும் என்று. ஏதாவது சுயேட்சை சின்னத்திலிருந்து தேர்ந்தெடுக்கலாம், அல்லது நாமே ஒரு சின்னத்தை வரைந்து அந்த சின்னத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் கேட்கலாம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி சின்னம் வழங்கப்பட்டது. விஜய் அவர்களும் பல சின்னங்களை அவர்களது கட்சியினர், அதாவது ஆனந்த் அவர்கள் கட்சிக்காரர்களின் கருத்தை கேட்டு கட்சியினர் பல்வேறு சின்னங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்தும் விஜய் ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுப்பார். இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எது என்றால், சின்னத்தை முதலிலேயே உறுதி செய்ய வேண்டும் என்று விஜய் விரும்புவது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு தேர்தலுக்கு ஒரு 5 அல்லது 6 மாதத்திற்கு முன்பு. அப்படி என்றால் விஜய் அவர்களின் எல்லா கூட்டங்களிலும் சின்னமும் சேர்ந்து அறிமுகமாகும். கடைசி நேரத்தில் சின்னம் வாங்கி அதை அறிமுகப்படுத்துவது என்பது சிரமமாக இருக்கும். அதை மாற்றுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மதுரை தான் அவர்களது அடுத்த இலக்கு. மதுரை கான்ஃபரன்ஸ் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. அதே போல திமுகவும் மதுரையை இலக்காக கொள்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர்களும் ஒரு பெரிய மாநாடு மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்திலே இந்த அரசியல் பரபரப்பு எல்லாமே தேர்தல் யானை வருவதற்கான மணி யோசையாக நான் பார்க்கிறேன். தராசியாம், நீங்க குறிப்பிட்டது போலவே ஜூன் 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு நடக்குது. அதே நேரம் தென் மாவட்டத்தில் இருந்து தான் பாஜகவுமே மாநில தலைவரை முன்னிறுத்திருக்காங்க. மதுரை அரசியல் களத்துல ஒரு முக்கியமான இடமா பார்க்கப்படுது. அதை நோக்கி விஜய் பயணிக்கிறதுல தவறு இல்லைல்ல? அவர் அந்த இடத்தை குறிவைக்கிறாரு அப்படிங்கிற நம்ம வியூகமா மட்டும் எடுத்துக்க முடியுமா? குறிவைப்பதும் தவறில்லை, அந்த பயணமும் தவறில்லை. காரணம், நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி அதிமுக உருவான பிறகு, இன்னும் சொல்லப்போனால் உருவாவதற்கு முன்பு 1972 திமுக மாநாடு
திமுக மாநாடுகளில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் எப்போதுமே வந்து கொடியை ஏந்தி கொண்டு செல்வார். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாட்கள் நடக்கிற மாநாடு மதுரையிலே நடக்கிறது. நாங்கள் எல்லாம் போயிருக்கிறோம். நான் வந்து அரசாங்க விவசாய அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆனால் எம்ஜிஆருக்கு பதிலாக அப்போது வந்து முத்து அவர்கள் கொடியோடு பவனி வந்தார். அதாவது திமுக கொடியோடு யானை மீது ஏற்றி பவனி வந்தார். அதுல வந்து மன்றத்துக்காரர்கள், நாங்களாம் எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் தான். எல்லோருக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏமாற்றம், அதிருப்தி. கூட்டம் கலைந்து விட்டது. கலைஞர் அவர்கள் பேசும்போது கூட்டம் கலைந்தது. இதெல்லாம் வந்து பெரிய மனக்கசப்புகளை உருவாக்கி கொண்டே சென்றது. இது 72 ஜூன் ஜூலை 72 அக்டோபர் மாதம் வந்து அதிமுக பிறந்தது. பிறந்தவுடன் வந்து மதுரையில் தான் வந்து முதல் கொடியெல்லாம் ஏற்றப்பட்டது. எனவே மதுரை வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு களம். எல்லோருமே மதுரையை வந்து குறிவைப்பார்கள். மதுரைக்காக வேலை செய்வது எல்லாமே சரிதான். நீங்கள் 80 தேர்தலை பற்றி கூறினீர்கள். 80 தேர்தலிலே இன்னொரு தொகுதியிலே, மதுரையின் இன்னொரு தொகுதி, 3 தொகுதி தான் அப்போது, இன்னொரு தொகுதியிலே பல நிருமாறன் ஐயா ஜெயித்தார்கள். இன்னொரு தொகுதியிலே சங்கரையா அவர்கள் ஜெயித்தார்கள். அப்படி என்றால் திருப்பரங்குன்றத்திலே வந்து காளிமுத்தண்ண எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக மதுரை வந்து அரசியல் களத்திலே திகழ்ந்தது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் தேவையில்லை. ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வியூகம் வகுப்பது, குறிவைப்பது, உழைப்பது எல்லாமே சரிதான். ஆனால் கூட்டணி தேவையா தேவையில்லையா, இந்த முடிவு தான் முக்கிய முடிவு. காரணம், இதே 80 தான் கூட்டணி மாறுபாட்டால் திமுகவும் தோல்வி அடைந்தது. ஆளுக்கு 117 சீட்டு என்று பிரித்துக் கொண்டு திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் கலங்கின்றன. சட்டமன்ற தேர்தலிலே 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பு பாராளுமன்ற தேர்தலிலே மகத்தான வெற்றி பெற்றிருந்த ஒரு கூட்டணி. ஆனால் இந்த ஒரு மாறுபாடு காரணமாக வந்து தோல்வி அடைந்தது. இது வந்து வரலாறு. எனவே கூட்டணி உண்டா இல்லையா, இந்த முடிவை வந்து ஆரம்பத்திலேயே எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கசப்புகள் வந்து தேர்தல் காலகட்டத்திலே பெரிதும் எதிரொலிக்கும். எம்ஜிஆர் லிகசி அல்லது எம்ஜிஆர் புகழ் பாடிவிட்டு அதிமுகவோடு கூட்டணி வைக்க முடியாது என்பது மிக ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தானே. அப்படி என்றால் விஜய் அவர்களுக்கு இன்றைய தேதிக்கு திமுக முடியாது, அதிமுக முடியாது, பிஜேபியும் முடியாது. அப்படி என்றால் தனித்துத்தான் களம் காண வேண்டும். அப்படி என்றால் இப்போதே வந்து அதற்கான பணிகளை துவங்க வேண்டும். அப்படியான பணிகள் துவங்கப்பட்டிருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். எதை வைத்து என்றால் தேர்தல் சின்னத்தை கேட்டு இப்போதே அவர்கள் முயற்சிகளை முன்மொழிந்திருப்பதன் மூலமாக அப்படித்தான் நான் உணர்கிறேன். நன்றி திரு தராசு ஷியாம். அரசியல் வரலாற்றோடு மதுரை எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது, கடந்த கால அரசியலில் என்ன மாதிரியான நகர்வுகள் இருந்தது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக செய்தியாளர் சந்தானம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தானம், மதுரை மாவட்ட தாவைக்கு நிர்வாகிகள் விஜய் மதுரை மெருக்கில் போட்டியிடுவார் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இங்க தலைமை என்ன சொல்லுது? விஜயோட வியூகம் என்னவாக இருக்கு? தாவைக்காவோட நகர்வு என்னவா இருக்கு? பல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கட்சி தொடங்கிய ஒரு சில நாட்களிலே தாவேகா தலைவர் விஜய் எங்கு போட்டியிடுவார் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் ஏற்பட்டது. முதலாவதாக அவர் நாகப்பட்டினத்தில் தான் போட்டியிடுவார் அப்படின்றத பல்வேறு தரப்பினர் வந்து கட்சி அறிவிக்கப்பட்ட ஒரு 4-5 நாட்களிலே தெரிவித்தாங்க. தற்போது மதுரையில் இந்த போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவேகாவினுடைய தலைமை தரப்பில் இது தொடர்பாக நம்ம பேசும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கு போட்டியிடுவார் என்பது குறித்து தற்போது வரை எந்த ஒரு முடிவும் செய்யப்படலை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தாவேகா தரப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோன்னா வந்து கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு சர்வே மூலமாக வந்து கண்காணிக்கப்பட்டு வருது. 15 நாட்களுக்கு ஒரு முறை என மாதத்துக்கு 2 சர்வே வந்து எடுக்கப்பட்டு வராங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கு போட்டியிடலாம் அப்படின்றது குறித்தும் 5 மண்டலத்திலும் தொடர்ச்சியாக சர்வே என்பது எடுக்கப்பட்டு வருவதாக தான் வந்து கட்சியினுடைய தலைமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுகிறது. இதுவரை எந்த தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்பது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அப்படியே முடிவு செஞ்சாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் சுற்றுப்பயணம் என்பது ஜூலை மாதத்தில் தொடங்குவதற்கான அட்டவணை என்பது தற்போது தயாராகிட்டு இருக்கு. அந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சு டிசம்பர் மாதத்தில் தாவேகா அடுத்த கட்டமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியோடு செல்கிறது என்பது குறித்தான முடிவோ அல்லது சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியா என்பது குறித்தான முடிவை எடுக்கக்கூடிய நேரத்தில் தான் தாவேகா தலைவர் எங்கு போட்டியிடுவார் அப்படின்ற குறித்தான இறுதி முடிவை எடுப்போம் அப்படின்றது தான் கட்சியினுடைய தலைமை வழங்கக்கூடிய தகவலாக இருக்குது. மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்கே அவங்களுடைய பணிகளை வெளிக்காட்டும் விதமாக தான் இந்த மாதிரி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருவதாகவும் தலைமையை பொறுத்த வரைக்கும்
அடுத்த கட்டமாக பூத் கமிட்டி பணியை வந்து இந்த ஜூன் மாதத்தில் முடிக்கணும், ஜூலை மாதத்துலேருந்து அவருடைய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும், டிசம்பர் மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 180 தொகுதியிலேயாச்சும் நேரடியாக அவர் சென்று பார்க்கணும், மக்களை சந்திக்கணும். அந்த திட்டம் தான் தற்போது இருக்கே தவிர எந்த தொகுதியில் அவர் போட்டியிடுவார் அப்படின்றத ஜீரோ இன் பண்ணுறதுக்கான பணி நடைபெறல அப்படின்னு தெரியுது. இன்னும் கூட நம்ம வந்து இன்னும் நெருங்கிய நபர்களிடம் பேசும்போது பார்த்தோன்னா வந்து ஒரு 10லேருந்து 12 தொகுதி ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா நமக்கு தெரிய வருது. தாவேக தலைவருக்கு விஜய்க்கு இந்த தொகுதியெல்லாம் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படி இருக்குது. ஒரு 10லேருந்து 12 தொகுதி அவங்க வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணதாக நமக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு தொகுதியை மட்டும் ஜீரோ இன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது எல்லாமே டிசம்பர் மாதத்தில் தான் முடிவெடுக்கப்படும் அப்படின்றது தான் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைமை தரப்பில் பேசும்போது தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. பாலா, நன்றி சந்தானம். பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயின் வியூகம் எப்படியாக இருக்கும். மதுரை மேற்கில் போட்டியிட வேண்டும் என மதுரை மேற்கு தொகுதி தாவேக்கு நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் விஜயின் நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.